கம்பராமாயணம் தானே? கம்பராமாயணம் தானே? தக்க ராமாயணம். இந்த தக்க ராமாயணம் சங்ககிரி மலைக்கோட்டையில் உள்ள வரதராஜ பெருமாள் கோயில் கீழே எழுதப்பட்ட ஒரு கம்பராமாயணத்தின் சுருக்கம். கம்பராமாயணத்தினுடைய எத்தனை காண்டங்கள் இருக்கும் அத்தனை காண்டங்கள் சுருக்கம் தான் இந்த தக்க ராமாயணம். தக்க ராமாயணம் தக்கை என்ற இசைக்கருவியின் மூலம் பாடப்பட்டது. தக்கை இசைக்கருவி எப்படி பாடப்பட்டது என்றால் வில்லுப்பாட்டு போல் பாடப்பட்டது. அந்த கருவியாகப்பட்டது உடுக்கியும் கிடையாது, பம்பையும் கிடையாது. அந்த கருவி எங்கள் வீட்டிலே 2 இருக்கிறது. எங்கள் முன்னோர்களுடைய குலதெய்வம் சங்ககிரி மலைக்கோட்டையின் கீழே இருக்கிறது. நாங்கள் வழிபடுவதில்லை, ஏதோ குடும்ப சூழ்நிலை வழிபடுவதில்லை. அந்த வீரபத்திர சுவாமி, அந்த நாகம்மா வழிபடுவதில்லை. ஆனால் எங்கள் அப்பா உடல்நிலை சரியில்லை, இப்பொழுது நாங்கள் கோருவதில்லை. எங்கள்கிட்ட இந்த மாதிரி தக்கை ராமாயணம் இருந்தது. ஒரு காலகட்டத்தில் எங்கள் முன்னோர்கள், எங்கள் தாத்தா வெங்கட்ராம செட்டியார் அவர்கள் யார்கிட்டே கொடுத்ததாக சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் தக்கை ராமாயணத்தை நல்லா பார்த்து கையில் தொடக்கூடிய வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்த தக்கை ராமாயணம் அற்புதமான ஒரு இசைப்பாடலாகவும் இது தக்கை ராமாயணம் என்பது பிடிஎஃபாகவே நம்மளுடைய கூகுள்லேயே இருக்கு. எங்க வீட்டில் அந்த இசைக்கருவிகள் மட்டும் இருக்கு. தக்கை ராமாயணங்கள் ஒரு கையால் இசைத்து பார்க்கக்கூடிய ஒரு இசைக்கருவியாகும். பாடல்கள் நம்ம வில்லுப்பாட்டு கருவி போல பாடக்கூடியது தக்கை ராமாயணம் ஓலைச்சுவடி. வில்லுப்பாட்டு என்ற வில்லுப்பாட்டு இசையை சார்ந்து பாடக்கூடிய ஒரு தக்கை, உடுக்கையும் கிடையாது, பம்பையும் கிடையாது. அந்த கருவியின் மூலம் பாடப்பட்டது இது தக்கை ராமாயண ஓலைச்சுவடி. நான் சங்ககிரி செல்லும் பொழுதெல்லாம் எங்க தகப்பனார் சொன்ன விஷயம் என்னன்னா, தக்கை ராமாயணம் பாடப்பட்டது, தக்கை ராமாயணம் பாடப்பட்டது என்பார்.
இந்த தக்கை ராமாயண ஓலைச்சுவடியாகும் கிட்டத்தட்ட 425 ஆண்டுகள் பழமையானது ஓலைச்சுவடி. ராமாயணத்தை சுருக்கி எழுதின கம்பராமாயணம். கம்பராமாயணத்தை சுருக்கி எழுதி எம்பெருமான் கவராயர் எழுதி நலதம்பி காங்கேயன் ஆதரவு தந்து எழுதப்பட்டதாகவும் கிட்டத்தட்ட 425 ஆண்டுகள் பழமையான ஓலைச்சுவடியாகும். எங்கள் வீட்டில் பழைய ஓலைச்சுவடிகள் ஒன்று, அதில் அபூர்வமான ஓலைச்சுவடி இந்த தக்கை ராமாயண ஓலைச்சுவடியாகும். நன்றி, வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் 9ஆம் படி எழும்பூரி வைத்தியசாலை வெங்கட்ராமன் பேசுகிறேன். எத்தனையோ ஓலைக்கட்டுகள் ஒன்று, இது ஒரு அற்புதமான ஓலைக்கட்டுகளாகும். பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் குங்குமண்டலத்திலே குங்குமண்டல சதகம் என்ற ஒன்று எழுதப்பட்டது. அதில் மிக முக்கியமான விஷயங்களை இது சொல்லப்பட்டது. கொங்கு மண்டலத்திலே வாழ்ந்த மற்ற சமுதாயம் கொங்கு வேளாளருடைய வாழ்வு பிறப்பு எல்லாம் கலந்த அந்த நடைமுறை அந்த காலத்தில் இருந்த பேச்சு வழக்கு எல்லாம் இதில் உள்ளது. அற்புதமான ஒரு ஓலைக்கட்டு ராமாயணம். ராமாயணம் எழுதப்பட்டது சேலம் மாவட்டம் சங்ககிரி துர்க்கம் சங்ககிரி கோட்டை வரராஜ பெருமாள் கோயில் சன்னிதியில் பாடப்பட்ட அற்புதமான ஒரு இசைக்கருவியால் பாடப்பட்ட ஒரு கதா காலட்சேப முறையிலே வில்லுப்பாட்டு இசையின் முறையிலே பாடப்பட்டதாகும் அந்த ஓலைக்கட்டினுடைய அமைப்பு. நிறைய ஓலைக்கட்டுகள் இருந்தாலும் இது வரலாற்றில் மிக முக்கியமான ஓலைக்கட்டாகும். கொங்கு மண்டலத்தினுடைய முக்கியமான ஓலைகளும். நன்றி, வணக்கம். இதுதான் தக்கை ராமாயண ஓலைச்சுவடி. எம்பெருமான் கவராயரால் கம்பராமாயணத்தை சுருக்கி எழுதப்பட்ட ஒரு ஓலைக்கட்டாகும். இந்த ஓலைக்கட்டிலே இந்த ஓலைக்கட்டு எடுத்து வடித்து எழுதப்பட்டு சங்ககிரி வரராஜ பெருமாள் கோயில் சன்னதியிலே தக்கை என்ற இசைக்கருவி இசைக்கித்து பாடப்பட்டது. இதற்கு ஆதரவு கொடுத்தோம் நல்லதம்பி காங்கேயன் என்ற ஒரு கொங்கு மண்டலத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய பாளையக்காரராகும். அந்த பாளையக்காரில் இருமுடி நல்லதம்பி காங்கேயன், மும்முடி நல்லதம்பி காங்கேயன், மோரு நல்லதம்பி காங்கேயன் என்று பல பேர் உண்டு. அவர் நல்லதம்பி காங்கேயன் மட்டுமே இதற்கு ஆதரவு இருந்தார். அந்த எம்பெருமான் கவிராயர், இந்த எம்பெருமான் கவிராயர் அவரால் எழுதப்பட்ட தக்கை ராமாயண ஓலைச்சுவடி. தக்கை ராமாயண ஓலைச்சுவடி 16ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாகும். கம்பராமாயணத்தை கம்பர் எழுதினார் பல காண்டங்களாக. அதே ஒரே கட்டாகவும் 2 கட்டாகவும் எழுதப்பட்டது. இப்போது இருக்கும் ஒரு கட்டாகும். இந்த தக்கை ராமாயணம் ஓலைக்கட்டு. தக்கை ராமாயண ஓலைக்கட்டு சேலம் மாவட்டம், சேலம் ஜில்லா, சங்ககிரியில் குடிகொண்டிருக்கும் வரதராஜ பெருமாள் கோயில் சன்னிதியிலே பாடப்பட்ட அற்புதமான ஒரு தெய்வீக காப்பியமாகும். இந்த தெய்வீக காப்பியம் கம்பராமாயணத்தை ஒட்டி கம்பராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளதோ அந்த காண்டங்கள் எல்லாம் சுருக்கி எழுதப்பட்ட எம்பெருமான் கவிராயர் சங்ககிரியில் வாழ்ந்த ஒரு புலவர். எங்கள் வீட்டிலே இருந்த ஓலைச்சுவடிகள் உள்ளது. எங்கள் வீட்டில் 250 ஓலைக்கட்டுகள் இருந்தாலும் இந்த ஓலைக்கட்டு தான் மிக முக்கியமானதாகும். இந்த ஓலைக்கட்டிலே கம்பராமாயணத்தின் சுருக்கம் இதில் உள்ளது. காலத்திலே தக்கை என்ற இசைக்கருவி வாசித்து பாடப்பட்டதாகும். இன்றைக்கு யார் என்ன என்று தெரியாது. நலதம்பி காங்கேயன் என்ற ஒரு பாளையக்கார ஆதரவு தந்து எழுதப்பட்டது. இது அற்புதமான ஒரு கம்பராமாயணத்தின் சுருக்கமாகும். நன்றி, வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் 9ஆம் படி எழும்பூரி வைத்தியசாலை வெங்கட்ராமன் பேசுகிறேன். எத்தனையோ ஓலைக்கட்டுகள் இருந்தாலும் கொங்கு மண்டலத்தினுடைய புகழையும் அதனுடைய உரைநடைகளையும் நான் சங்ககிரி போகும்போது தான் நினைவில் கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் இதைத்தான். நன்றி, வணக்கம்.